அந்த இழக்க வச்சது ராமபிரான் தானே. அந்த ராமபிரானை நான் சாட்சாத்து மனிதனாக நினைக்கல, சாட்சாத்து நாராயணனாக நினைக்கிறேங்கிறான். எஸ்ய விக்ரமமாசாத்ய ராட்சசா நிதனங்கதாக தம்மன்யே ராகவம் வீரம் தம்மன்யே ராகவம் வீரம் நாராயணமநாமயம் நாராயணமநாமயம். அவனை யாருன்னு நினைக்கிறேன்னா அவன் பெருமாளாவே, சாட்சாத் பெருமாளாகவே நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அதுக்குள்ளே உடனே அவன் அந்த நிலைமை இன்னும் கொஞ்ச நாள் இருந்ததுன்னா மாறி இருப்பாரோ என்னமோ. அதுக்குள்ளே அந்த நிலைமை மாறி போயிடுத்து. காரணம் என்னென்னா, இன்னும் ஒரு பிள்ளை இருக்கானே, அவன் அங்கேருந்து வந்துட்டான், இந்திரஜித்து வந்துட்டான். இந்திரஜித்து பார்த்தா, அப்பா நீ எந்த விதத்துலையும் கவலைப்படாத, நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் இருக்கேன்னு மாறு தட்டிக்கிறான் இந்திரஜித்து. நான் அவங்க பார்த்துக்கிறேன், அவள்லாம் எப்படி நான் வதம் பண்ணணும்னு எனக்கு தெரியும், தோ இப்போ கிளம்பி ராமலக்ஷ்மணாளில் வதம் பண்ணிவிட்டு நான் வந்துவிடுறேன் அப்படின்னு கிளம்பிடுறான். அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு வரான். கிளம்பும் பொழுது அவன் என்ன பண்ணுறான், அக்னியின் இடத்துல அங்கே வானராலும் ரெடியாக இருக்கான். நீலன்னு ஒரு வானரன், கந்தமான், ஜாம்பவான் எல்லாரும் காத்துட்டு இருக்கான். அடுத்து யார் யுத்தத்துக்கு வரப்போகிறா என்னன்னு தெரியலையே அப்படின்னு எதிர்பார்த்துன்னு காத்துட்டு இருக்கான். இந்திரஜித்தை வந்து ராவணனை சமாதானப்படுத்திட்டு அங்கேருந்து கிளம்புறான். அங்கேருந்து கிளம்பும்போது ஆகாயத்தில் மறைஞ்சு மாயையினால் யுத்தம் பண்ணக்கூடியவன் தான் இந்திரஜித்து. மாயா விஷயங்கள்லாம் நிறையா தெரிஞ்சவன். அதனால் பானத்தினால அப்படி வந்து மறைஞ்சு அடிக்கிறான். அந்த பானம் வந்து அடிக்கும் பொழுது வானரால்லாம் கோஷ்டியாக கீழே விழுந்து பிராணனை விடுறான். ஆனால் அவன் எங்கேருந்து அடிக்கிறா, அந்த பானம் எங்கேருந்து வருதுன்னு இவன் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல, ராமலக்ஷ்மணால் உள்பட. மேகத்தில் மறைஞ்சு அடிக்கிறான். அவளோட இந்திரஜித்தோட யுத்தம் பண்ணுறான். நீலன், கந்தமான்கிற ஒரு வானரம், ஜாம்பவான், இவெல்லாம் வந்து யுத்தம் பண்ணுறான். இவெல்லாம் அஸ்திரத்தை பிரயோகிக்கிறான். கடைசியில் அவன் ஒரு ஐடியா பண்ணால், ஒரு மாயை பண்ணான். இந்திரஜித்து என்ன பண்ணான்னா, இவாளுக்கு இத்தனை பேருக்கும் சேர்த்து அவள் மூர்ச்சியாகி கீழே விடுற மாதிரி, இல்லை சில பேருக்கு பிராணம் போகிற மாதிரி பிரம்மாஸ்திரத்தை பிரயோகிச்சிருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்தான். மேகத்துக்குள்ளேருந்து மறைஞ்சிட்டு இந்திரஜித்து அந்த பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்த உடனே அத்தனை பேரும் வானரால் அத்தனை பேரும் மூர்ச்சியாகி, ராமலக்ஷ்மணால் உள்பட மூர்ச்சியாகி கீழே விழுந்துடுறான். அதில் வால்மீகி எழுதுகிற அந்த பிரம்மாஸ்திரத்தில் கட்டுப்படாதவா 3 பேர். அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு மீதி எல்லாரும் விழுந்துட்டாலும் கட்டுப்படாதவா 3 பேர். யாருன்னா விபீஷணன் ஒருத்தன், ஜாம்பவான், ஹனுமான். அதனால் இவா 3 பேர் தான் முடிச்சுட்டு இருக்கா. மீதி எல்லாரும் கீழே விழுந்துட்டா, மூர்ச்சியாகி கீழே விழுந்துட்டா. அப்போ அவர் என்ன பண்ணுறார், மெதுவாக ஜாம்பவான் எழுந்துட்டு விபீஷணனை கூப்பிடுறார். விபீஷணா, அந்த கூட்டத்தில் ஹனுமான் உயிரோடு இருக்காரான்னு பாரு அப்படின்ன உடனே அவர் நினச்சிக்கிறார், விபீஷணன் ராமன் உயிரோடு இருக்காரான்னு பாருன்னு கேட்கலாம், லக்ஷ்மணன் இருக்காரான்னு கேட்கலாம், சுக்ரீவ மகாராஜா இருக்காரான்னு கேட்கலாம், ஹனுமானும் இருக்காரா அப்படின்னு கேட்குறாரு. இவாளெல்லாம் கேட்கலையே அப்படின்னு அவனுக்கு ஒரு சந்தேகம். சரி, சந்தேகத்தை உடனே பெரியவாள்கிட்ட கேட்கறது இல்லையே டக்குன்னு. அதுக்காக சரி நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு பார்த்துட்டு ஆஞ்சநேயருக்கு ஒன்றும் பண்ணலை. இந்த பிரம்மாஸ்திரம் என்ன, ஆஞ்சநேயன்லாம் வரம் பெற்றவன், பலவிதமான வரங்களை பெற்றவன். உடனே ஆஞ்சநேயன் அழைச்சின்னு வந்து விபீஷணன் இடத்துல உடனே நிறுத்துறார். விபீஷணன் அழைச்சின்னு வரான், ஜாம்பவான் இடத்துல நிறுத்துறார். உடனே ஜாம்பவான் சொல்கிறார், அப்பா இவன் அத்தனை பேரும் மயங்கி போயிட்டா, நான் விபீஷணன்கிட்ட சொல்கிறார் ஜாம்பவான், அனுமான் ஒத்தர் பிழைச்சிருந்தா அத்தனை பேரையும் பிழைக்க பண்ணிடலாம். அனுமான் ஒத்தன் இறந்துட்டான் இல்லை அப்படின்னா அத்தனை பேரும் உயிர் இருந்தாலும் அவள்லாம் பிணந்தான், அவளால் ஜீவிச்சிருக்க முடியாது. ஏன்னா ஆஞ்சநேயன் தான் காப்பாற்றக்கூடியவன், மகத்தான ஒரு யோகி, கர்ம யோகி அவன்தான். ஆஞ்சநேயன் பலபராக்கிரமம் கொண்டவன் அப்படின்னு ஜாம்பவானுடைய திருவுள்ளம். ஜாம்பவான் சொல்கிறார். சொன்ன உடனே ஜாம்பவான் இடத்துல வினயமாக வந்து அப்படியே வந்து நிற்கிறான். நிற்கும் பொழுது ஜாம்பவான் சொல்கிறார், அத்தனை பேரும் மூர்ச்சி அடைஞ்சிட்டா. அதனால் ஹனுமனை பார்த்து சொல்கிறார், அப்பா இவாளெல்லாம் பிழைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அந்த வழி என்னன்னா, மூலிகை எடுத்துகிட்டு வரணும். அந்த மூலிகை எங்கே இருக்கணும்னா ஹிமவோத் பர்வதம், அதாவது இமயமலையில் உச்சியில் இருக்குது. அந்த மூலிகை அங்கே தான் கிடைக்கும், வேறு எங்கேயும் கிடைக்காது. அங்கே போய் தான் நீ எடுத்துகிட்டு வரணும். இப்போ நீ எடுத்துகிட்டு வந்துட்டு நீ என்ன பண்ணணும்,
சூரிய உதயத்துக்குள்ளே நீங்கள் வந்துடணும். நாளைக்கு காத்தாலும் சூரிய உதயத்துக்குள்ளே இங்கே வந்துடணும். அதனால் நீங்கள்